ஹாய் கேஸ், நான் உங்கள் அர்ஜுன். எங்கப்பா ஒரு மாசமா ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மள சென்ட்ரல் லைன் சுத்து போட்டு நம்மள பிரச்சனைங்க தேடி வந்து அடிக்குது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரது தான் இந்த ஒரு மாசம் டைம் ஆயிடுச்சு. சோ இனிமே பாருங்க நம்ம ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை தான் படமா எடுத்துட்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைனர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நடுக்கடல் எல்லாம் ஆயில் எடுக்கிறதுக்காக பெரிய பெரிய பேஸ் எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாங்கல்ல 2010ல அது பிளாஸ்ட் ஆகிடுது. சோ இதெல்லாம் வந்துட்டு எப்படிடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மை சம்பவத்தை படமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் உங்கள் அர்ஜுன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இப்பயே லைக் பண்ணிடுங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு கருப்பு திரையை தான் காட்டுறாங்க. எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் ஓட ஆரம்பிக்குது. கோர்ட்ல வில்லியம்ஸ் அப்படின்றவனை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாசம் டீப் வாட்டர் ஹரிசான்ல அப்படி என்னதான் நடந்துச்சு. வில்லியம் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சடனா ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. டைம் போக போக அந்த சத்தம் பயங்கரமா கேட்டு அது ஒரு பிளாஸ்டா மாறிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கேட்டுட்டு இருக்க யாரோ கேக்குறாங்க, நீங்க இருந்த பேஸ்ல ஏதாவது அலாரம்ஸ் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு அலாரம் செட் பண்ணி இருந்தது. ஆனா எந்த அலாரமும் அடிக்கல. அது ஏன் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்க வில்லியம்ஸ் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரை சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல பிளாக் ஸ்கிரீனா தான் இருக்கு. அந்த பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்தை காட்டுறாங்க. நமக்கு மெக்சிகோல இருக்கிற ஒரு ஆயில் எடுக்கிற பேஸை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய பேஸா இருக்கு. அடியில பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மோட்டார் மாதிரி வச்சு போர்வெல்லுமே இருக்கு. இதுக்கு அடியில தான் இருந்து ஆயில் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க போல. இது கரெக்டா வேலை செய்தா, ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஒரு ரோம்போ மாதிரி வந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்கு 24 மணி நேரம். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட ஃபுல்லாமே பிளாஸ்ட் ஆகிடும். அதனாலதான் அந்த ஒரு ரோபோவுமே வந்துட்டு கண்காணிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா நாட்டிலுமே ஆயில் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தான் வந்துட்டு ஆயிலுமே வந்து எடுத்துட்டு இருப்பாங்க கடலுக்கு அடியில இருந்து. இப்போ இவங்க ஆயில் எடுக்கிற பேஸோட நேம் தான் டீப் வாட்டர் ஹரிசான். இந்த பேஸ்ல தான் சீஃப் டெக்னீஷியனா நம்ம வில்லியம்ஸுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே தூங்கி எழுந்துக்கும் போதே அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி என் கனவுல எங்க அப்பா அம்மா என் செத்து போன பாட்டி எல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃபுமே வந்து சரி சரி அப்படின்ட்டு சோகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வில்லியம்ஸ் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேலைக்கு போக டைமும் ஆயிடுச்சு. 21 நாள் உன்னை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் நம்ம வில்லியம்ஸோட வாழ்க்கையுமே போயிட்டு இருக்கு. மாசத்துல பாதி நாள் கடல்ல இருப்பாரு, மாசம் பாதி நாள் தரையில இருப்பாரு. அந்த மாதிரி தான். இதனாலதான் நம்ம வில்லியம்ஸோட ஒய்ஃபுமே சோகமா இருக்காங்க. நம்ம வில்லியம்ஸ்க்கு ஒரு அழகான குட்டி பொண்ணுமே இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல. அவங்க அப்பாவை பத்தி எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியம்ஸுமே அவங்க பொண்ணு முன்னாடியே வந்து நின்னுக்கிட்டு என்னை பத்தி ஏதோ அசைன்மெண்ட் எழுதிருக்கே அதை பத்தி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணை ஏதோ கோக்கு கேன்ல வச்சு ஆயில் எல்லாம் உள்ள ஊத்திக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க அப்பா கடல் கடையில் இருக்கிற வர மாஸ்டர் எல்லாத்தையுமே அடிச்சு ஜூஸ் மாதிரி புளிஞ்சி இந்த உலகத்தை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு என்னமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸோட ஒய்ஃப் சொல்ல, அதுக்கு நம்ம வில்லியம்ஸ் ஹீரோ பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் உண்மையாவே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கோக் கேன்ல அந்த பொண்ணு எதோ ஊத்திக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அது எல்லாமே ஃப்ரெஷர் தாங்காம வெளியே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து அம்மாவும் பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வில்லியம்ஸ் சிரிக்கிறாரு. அவ்வளவுதான், கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துச்சு. நம்ம வில்லியம்ஸ் அங்க இருந்து கிளம்புறாரு அவரோட ஒர்க்குக்காக. நம்ம வில்லியம்ஸ் டிராப் பண்றதுக்காக அவங்க ஒய்ஃப் தான் கூட போயிட்டு இருப்பாங்க. நடுவில் ஒரு பெட்ரோல் பங்க்லயுமே நிறுத்தி பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது நம்ம வில்லியம்ஸ் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, இந்த பாரு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, இன்சூரன்ஸ் கம்பெனில உனக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு அவங்க ஒய்ஃப் வாயை மூடுங்க, முதல்ல திரும்பி மட்டும் வாங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கார்ல போயிட்டு நம்ம வில்லியம்ஸை வந்து டிராப் பண்றாங்க அவங்க ஒய்ஃப்மே. அப்படியே சேம் டைம்ல கட் பண்ணி இங்க ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த ஒரு பொண்ணுமே அந்த டீப் வாட்டர் ஹரிசான்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணா தான் இருப்பா. இந்த பொண்ணு பேரு வந்து ஆண்ட்ரியா. இந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஆண்ட்ரியாவோட பாய் ஃப்ரெண்ட் பைக் எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ண போயிடுவான். இந்த வில்லியம்ஸ் ஆண்ட்ரியாவை தாண்டி மூணாவது ஒருத்தரங்க காமிக்கிறாங்க. இவர் பேரு வந்து ஜிம்மி. இவர் யாருன்னா வந்து இந்த குரூவுக்கே வந்துட்டு லீடர் மாதிரி. அப்படியே இவங்க கூட சேர்ந்து ஒரு சில பேர்ல ஹெலிகாப்டர்ல அந்த பேஸ் நோக்கி போறாங்க. இது ஒரு ஆயில் எடுக்கிற பேஸ். இந்த பேஸோட உண்மையான ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை மெயின்டைன் பண்றது எல்லாமே வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல இருக்கிற ஆளுங்க தான். நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் போயிட்டு ட்ரில் போட்டு வேலை செய்யற ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம வில்லியம்ஸ் கேங் இப்பதானே லீவ் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க வந்ததுனால வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ இந்த லீடர் ஜிம்மி கேட்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு ஆயில் டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா எடுத்து தானே வந்துட்டு பண்றீங்க, இவங்களுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பேட்ச் கிட்ட கேட்கும்போது அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. நம்ம வில்லியம்ஸ்க்கு ஆண்ட்ரியாவுக்குலாம் ஒரே டவுட் ஆகுது. டக்குன்னு இவங்க அந்த பேஸ்க்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. இந்த ஆயில் எடுக்கிறது அப்படின்னா வந்துட்டு டைரக்டா நம்ம போர் போட்டு ஆயில் வராது இல்ல, இதா கூட சேரு மண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துதான் வரும். எல்லாத்தையுமே பிரிச்சு ஆயில தனியா எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்மே உள்ளே தான் நடக்குது. இதுக்காகவே ஒரு பெரிய ஷிப் வந்து அந்த பேஸோட பக்கத்துலேயே நிற்க வச்சிருக்காங்க. நம்ம ஜிம்மியுமே வில்லியம்ஸ் கிட்ட நம்ம எப்போ ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம வில்லியம்ஸ் யாருக்கா ஃபோன் அடிச்சு கேட்கறான், இன்னும் 18 மணி நேரத்தில் நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது பயங்கர சீக்கிரமா சொல்ற மாதிரி இருக்கு. உடனே ஜிம்மி சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆயில் டெஸ்ட்டை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கேளு, முக்கியமா இந்த சிமெண்ட் டெஸ்ட்டை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியம்ஸ் கிட்ட சொல்ல, வில்லியம்ஸ்மே கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாயில் டெஸ்ட் எடுத்தீங்களா, கீழே ஒருத்தர் நின்று இருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வில்லியம்ஸ் கேட்கும் போது இல்ல அந்த பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல இருக்கானுங்க பாத்தீங்களா அந்த ஆளுங்க, அவனுங்க வந்து அந்த சாயில் டெஸ்ட் எடுக்க விடல, ப்ராப்பரா எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுக்க விடல, அவனுங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சுட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இதெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் கேட்க, வேற என்ன இவனுங்களுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம், பணம் பணம் தான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற ஒர்க்கருமே சொல்லிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாம் அப்படியே பயங்கரமா ஹேங் ஆக ஆரம்பிக்குது. நம்ம வில்லியம்ஸுமே என்னடா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வில்லியம்ஸ்க்கு க்ளோஸா ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த பையன் நம்ம வில்லியம்ஸை கூப்பிட்டு இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டைனோசரோட பல்ல எடுத்து காமிப்பாரு. இவங்க இந்த ஆயில் எடுக்கிற ப்ராசஸ்ல மண்ணு சேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து தான் எடுப்பாங்க. அதனால வந்துட்டு கடலுக்குள்ள இருக்கிற படிமங்கள் எல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்றதுனால அதை கூட சேர்ந்து இந்த டைனோசர் பல்லுமே கிடைச்சிருக்கும். அதை பார்த்து நம்ம வில்லியம்ஸே இதை மட்டும் என் பொண்ணு பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிப்பா, ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ல வாங்கி வச்சுக்கிட்டா ஜிம்மி கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. இவங்க எந்த ஒரு டெஸ்ட்டும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸ் சொல்ல, உடனே ஜிம்மி இங்கேயே 1008 பிரச்சனை இருக்கு, முன்னே 25 நாள் வேலை டிலே ஆகி பழம் எக்கச்சக்கமா செலவாயிடுச்சு, இப்போ இவங்க இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்காம வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணதுனால எக்கச்சக்க டிலே ஆகும், அதுவும் இல்லாம பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிபி கம்பெனி பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அவங்க கிட்டே போயிட்டு டைரக்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியும் வில்லியம்ஸும் டைரக்டா போறாங்க. அந்த பிரிட்டிஷ் கம்பெனில வேலை செய்யற ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர தனாவட்டம் உட்காந்துக்கிட்டு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜிம்மியுமே வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு ஆயில் டெஸ்ட்டுமே எடுக்கல சார் அப்படின்னு சொல்லும் போது, ஆயில் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்தா நேரம் ஆகும்பா, ஆல்ரெடி 45 நாள் டிலேல போயிட்டு இருக்கு நம்ம ஒர்க்கு, அதை வேற எடுத்துக்கின்னு வேற எல்லாத பிரச்சனை எல்லாம் மூக்கவனாச்சுலாம் இருக்க தேவையில்லை, வேலையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஜிம்மியுமே அது எப்படி சார் முடியும், இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸோட சேஃப்டியும் நம்ம பார்க்கணும், அதுவும் இல்லாம இங்க நிறைய மிஷின்ஸ் ரிப்பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்னப்பா சொல்லுப்பா வில்லியம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மியுமே சொல்ல, அதுக்கு வந்துட்டு வில்லியம்ஸ் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு இந்த மிஷின்ஸ்லாம் ரிப்பேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல வேலை செய்யறவன், நீ சொல்றத பார்த்தா வெறும் கக்கூஸ் மட்டும் தான் வந்துட்டு நல்லா இருக்கும் பொழுது மிச்சம் எல்லாம் ரிப்பேர் தான் சொல்றியா அப்படின்ற மாதிரி சொன்னா, நம்ம வில்லியம்ஸுமே தெரியல சார், அது கூட பிரச்சனை இருந்தா தான் இருக்கும், நான் ஒன்னும் பிளம்பர் இல்லை, நான் டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வில்லியம்ஸ் டெக்லா பேசுறத பார்த்துட்டு அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல இருக்கிற அந்த ஆபீசர்ஸ்லாம் நீ முதல்ல யாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம வில்லியம்ஸுமே இன்ட்ரோடியூஸ் பண்றான், என் பேரு வில்லியம்ஸ், நான் ஒரு டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க, கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாயில் டெஸ்ட் எதுவுமே டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை, நீங்க போயிட்டு வேலையை ஆரம்பிங்க, ஆயில் எடுக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கம்பெனில இருந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஜிம்மியுமே இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, நாங்க முதல்ல ப்ரெஷர் டெஸ்ட்டை பண்ணிட்டு தான் வந்துட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு வில்லியம்ஸும் ஜிம்மியும் போறாங்க. இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல ஜிம்மி சொன்னதை தாண்டி வந்துட்டு இவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. அதனாலேயே வந்துட்டு அந்த மொட்டை தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்துட்டு வில்லியம்ஸ் கிட்ட வந்து, இங்க பாரு நான் சொல்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், உங்க ஜிம்மி லீடர் பயங்கரமா எகுறாரு, இது வேலைக்கே ஆகாது, நீங்க பண்ற ஒவ்வொரு நாள் டிலேக்கும் வந்துட்டு நம்மளோட பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல ஒவ்வொரு கோடி லாஸ் ஆகும், அந்த மாதிரி வந்துட்டு 40 நாள் கிட்ட டிலே பண்ணி பல கோடி கிட்ட நஷ்டமாயிருக்கு, இதுக்கு மேல நீங்க சொல்ற டெஸ்ட் எல்லாம் எடுத்தா வேலைக்கே ஆகாது, வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனாலுமே நம்ம வில்லியம்ஸ் இதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல, நாங்க அந்த ப்ரெஷர் டெஸ்ட் எடுத்துட்டு தான் வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம மொட்டிக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போயிடுறாரு. அந்த ப்ரெஷர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வேலையுமே ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுது. இவங்களுக்கு கிடைக்கிற ப்ரெஷரை பார்த்தா அந்த ப்ரெஷர் எல்லாம் கிளியர் பண்றதுக்கே பல நாள் எடுக்கும் போல, அப்புறம் தான் இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்து அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த மோட்டார் கம்பெனிங்களா அவன் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான், டிராயிங் எல்லாம் வரைஞ்சி நீங்க எடுத்த ப்ரெஷர் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஜீரோல ப்ரெஷர் வந்து காமிச்சிருக்கணும், அப்படி காட்டாம ப்ரெஷர் அதிகமா காட்டுது, ரீடிங்ஸ் கம்மியா காட்டி சேர் வராமையாச்சும் இருந்திருக்கணும், இல்ல ரீடிங்ஸ் அதிகமா காட்டி சேராச்சும் வந்திருக்கணும், இது ஏடா கூட்டமா இருக்கு, அதனால இந்த டெஸ்ட் எல்லாம் நம்புறது வேஸ்ட், நீங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை சொல்ல, ஆனாலுமே நம்ம வில்லியம்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தெரியல, நம்ம ஜிம்மியுமே வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனாலே வந்துட்டு நம்ம மொட்டை திரும்பவும் சொல்றான், நீங்க வேணா இந்த டெஸ்ட்டை கில் லைன்ல எடுங்க, அதுல பிரஷர் நீங்க சொல்ற மாதிரி ஹையா இருந்தா நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டே வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அதுல நார்மலா பிரஷர் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஜிம்மிக்கு இதெல்லாம் பார்த்து ஈடுபடே இல்லை, அதனால வெளியே வந்துடுறாரு. நம்ம வில்லியம்ஸுமே கூட வந்துடுறாரு. அப்போ நம்ம ஜிம்மி சொல்றாரு, அந்த மொட்டை நம்ம மண்டிலே மிளகா அரைக்கிறான், நம்ம நல்லா ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வில்லியம்ஸுமே வந்துட்டு இதெல்லாம் பணத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கானுங்க, அதுவும் இல்லாம வந்துட்டு நம்ம இவனுங்க சொல்றத தவிர நம்மளுக்கு வேற வழியும் இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பைப் பக்கத்துல இருக்க கீழ் டெஸ்டையுமே எடுக்கிறானுங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிரஷர் கவுண்ட் 0 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. எதனாலடா இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த ஒரு ஓஸ்ல பயங்கரமான கல்லெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கும், அதனால தான் பிரஷர் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இது ஏதாவது சென்சார் இஷ்யூவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை வந்துட்டு வேலையை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் உலகத்துல நிறைய இடத்துல இருக்கும், ஆனா இருக்கிறதுலே சேஃபஸ்டான இடம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீப் வாட்டர் ஹரிசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு ஒரு அவார்டையுமே கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம ஜிம்மி கிட்ட தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ண மொட்டை கீழே வேலை செய்வானுங்க பாத்தீங்களா, அவனுங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சா போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுங்க பாத்தீங்கன்னா ஜிம்மி சொல்லாம நாங்க ஸ்டார்ட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே வந்துட்டு இந்த மொட்டையை சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, என்னப்பா ஜிம்மி ஜிம்மின்னு அவன் என்னப்பா ஒரு ஆளே கிடையாது, நீ ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அந்த ஒர்க்கர் இருங்க நான் அவருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டாலுமே வந்துட்டு ஜிம்மியுமே உனக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எதுவுமே வந்து ரீடிங்குமே கரெக்டா எதுவும் வரல, நம்ம நிறைய டெஸ்ட் எடுக்காம தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு சரியில்லை அப்படின்னு தான் தோணுது. ஆனாலுமே வந்துட்டு இந்த மொட்டையெல்லாம் வந்துட்டு பயங்கர ப்ரெஷர் பண்றான், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கிட்ட வந்து அந்த ஒர்க்கர் கேட்டுட்டு இருப்பான். ஆமா இவனுங்க தொல்லை தான் தாங்க முடியல,
இல்ல நீ வேலையை ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜிம்மியுமே சொல்றாரு. கீழே ட்ரில் போட்டு வந்து அந்த ஆயில் எடுக்கிறான ப்ராசஸ்க்காக ஸ்டார்ட் ஆகுறாங்க. அதுவும் இல்லாம அந்த ஆயில் பல சேர்களோட சேர்ந்து வருது. அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம ஆண்ட்ரியா தூரத்துல இருந்து வந்து மானிட்டர்ல மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஜிம்மி பாத்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ சொல்றானுங்க ஏதோ பண்ண சொல்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஷவர்ல குளிச்சிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வில்லியம்ஸ் அவங்க ஒய்ஃப் கிட்ட வீடியோ கால் பண்ணி உருக்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர் பாக்குறாரு அந்த ஒரு பைப்ல பிரஷர் அதிகமா வர மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த டைம்ல அந்த பைப் தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மொட்டை பின்னாடி இருந்துன்னு நான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் பைப் வந்து பிச்சின்னு அடிக்க ஆரம்பிச்சது. மொத்தம் சேரு எல்லாம் வந்து எல்லாருமே நஞ்சு போயிடறாங்க. நம்ம மொட்டையை தலையும் ஃபுல்லா நஞ்சு போயிடுறான். எப்படியாச்சும் அந்த லைனை கட் பண்ணி வந்துட்டு மாத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த வால்வை திருப்பி வந்துட்டு அந்த லைனையுமே கட் பண்ணி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு ஆட்டம் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கங்க பைப் எல்லாம் வந்து பிச்சின்னு அடிக்க ஆரம்பிக்குது. மொத்தம் அந்த இடமே சேருங்களால அப்படியே ரொம்ப வழி ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஆண்ட்ரியா இருக்கிற இடத்துல எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்குது. அவங்களுமே வந்துட்டு ரெடி ஆகுறாங்க. இந்த பக்கம் நம்ம வில்லியம்ஸ் போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்க வந்துட்டு பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிக்குது அந்த இடமே. ஆக்சுவலா அந்த மொட்டை சொன்னா பாத்தீங்களா இங்க எந்த பிரஷருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே போய் தான். இப்போ அந்த மானிட்டர் ஒழுங்கா பண்ணாதனால டெஸ்ட் எடுக்காதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. அதுவும் இல்லாம அதுல நிறைய கல்லுலாம் அடிச்சிருந்ததுனால எல்லாமே வந்து பிச்சு நடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஆயில் எடுக்கிற செஷனே வந்துட்டு சேரால ரொம்புது. அந்த பைப்ல வச்சின இந்த கல் எல்லாமே வந்துட்டு வெளியே தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது. ஜன்னலுக்கு எல்லாம் வந்து பறகுது. ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம பாத்தீங்கன்னா நம்ம ஜிம்மி பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஜாலியா குளிச்சிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஃபுல்லா வந்துட்டு ஆயிலும் வந்து சேரும் மிக்ஸ் ஆகி வரதுனால கரண்ட் எல்லாம் வந்துட்டு ஆஃப் ஆன் ஆக ஆரம்பிக்குது. இந்த கரண்ட் ஆஃப் ஆன் ஆகிறதுனால ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டு அந்த ஆயில் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாமே வந்து தூரத்துல ஒரு இந்த சேர் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு கப்பல் நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அங்க இருக்கிற ஆளுங்க பாத்துட்டு தான் இருக்கானுங்க. பேஸ்ல ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி குளிச்சிருந்தாருல கண்ணாடி எல்லாம் போய் இடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்லியம்ஸ் தூக்கி எல்லாம் அடிக்குது. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான அடிபட்டுருது. இந்த கப்பல்ல இருந்தாங்க பாத்தீங்களா தூரத்துல அவங்க வந்துட்டு ஹெட் டீமுக்கு போன் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தா இது ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குது. எல்லாருமே செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் எல்லாம் வந்துட்டு போன் பண்ணி வர வச்சிருப்பானுங்க. ஆனாலுமே வந்துட்டு அது வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் வச்சிருக்காங்க. அந்த போட் எடுத்துட்டு போயிட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்துட்டு அடிப்பட்டு அந்த இடத்துல மாத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வில்லியம்ஸ் தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கான். இதுல பாதி பேர் இறந்துமே போயிடுறாங்க. நம்ம ஜிம்மி எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வில்லியம்ஸுமே தேடிக்கிட்டு வருவாரு. ஜிம்மி குளிச்சிட்டு இருக்கும் போது கண்ணாடி எல்லாம் இடிச்சு நின்றுப்பான். அதனால வந்துட்டு அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிச்சுன்னு போயிட்டு இருக்குது. வில்லியம்ஸுமே வந்து ஜிம்மியை தேடிக்கிட்டு வராரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜிம்மி மூஞ்சில ரத்தத்தோட உட்காந்துக்கிறாரு. அதை பார்த்தவன் வில்லியம்ஸுமே அவர் கண்ணுல எல்லாம் வந்துட்டு கிளாஸ் எல்லாம் குத்தி இருக்கிறத பாக்குறான். அவரால் கொண்டு பார்க்கவே முடியல. ஜிம்மியுமே அந்த நேரத்துல கீழே இருக்கிற பைப் லிவர் ஆஃப் பண்ணல அப்படின்னா இது இதோட பெரிய பிளாஸ்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க எந்த பைப்போட லாக்க பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் சொல்ல அப்படியே வந்துட்டு எனக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்றாரு. அவர் தூக்கிட்டு போகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கால் உடஞ்சு கீழே பத்துட்டு இருப்பான். அது கீழே பத்து தான் பாத்தீங்களா அவனை ரெஸ்கியூ பண்றதுக்காக ரெண்டு பேர் இருப்பானுங்க. ஆனாலுமே வந்துட்டு அவனை காப்பாற்றவே முடியாது. கீழே இரும்பு கம்பியில கால் எல்லாம் மாட்டிட்டு இருக்கும். அதனால நம்ம வில்லியம்ஸ் தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணி வந்துட்டு அந்த பையனுமே செக்யூர் பண்ணி அமைச்சிருவாங்க. இங்க வெளியே பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியா கண்ட்ரோல் ரூமுக்குமே வராங்க. அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சு ஒரு லைனை கட் பண்ணா போதும் இந்த பிரச்சனை ஃபுல்லா சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. ஆண்ட்ரியாவுமே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி இருந்து ஒர்க்காரு அந்த நீங்க அட்டாச் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கண்ட்ரோல் ஜிம்மிக்கு மட்டும் தான் இருக்கு. இதை நீங்க தொட்டு ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு இதால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்க தான் மாட்டுவீங்க. இதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஜிம்மிக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கருமே ஆண்ட்ரியா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆண்ட்ரியாவுமே இப்ப என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த டைம்ல வந்து அந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா அவன் சைலண்டா உள்ள வந்து எதுவுமே நடக்காத மாதிரி என்ன பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இந்த ஒரு பயபுள்ளியால தான் எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஜிம்மியும் வில்லியம்ஸும் வராங்க. ஜிம்மி எங்க திட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை பயப்படுறான். டக்குன்னு நம்ம மொட்டை பையன் முன்னாடி இருக்கும்போது ஜிம்மி கிட்ட வந்து நீங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது சேஃபான போட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஜிம்மியுமே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு அந்த லிவரை க்ளோஸ் பண்ணுங்க அப்பதான் பிரஷர் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே லிவரை க்ளோஸ் பண்ண எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த மொட்டையுமே நம்ம எங்கே திட்டலடா தப்புச்சோம் அப்படின்ற மாதிரி நைஸா நிறைய ஓடி போடுறான். இந்த பக்கம் பிரஷரை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த லிவர் எல்லாம் க்ளோஸ் பண்ணாலுமே ஃபயர் தான் இன்னும் அதிகமாகுது. பிரஷர் எல்லாம் குறைய மாட்டேங்குது அதிகம் தான் ஆகுது. பிளாஸ்ட்டுமே வந்துட்டு இன்னும் 2 மடங்கா மாற ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் வில்லியம்ஸோட ஒய்ஃபை அவனுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலுமே வந்துட்டு லைன் போகிறதுனால ஹெட் ஆஃபீஸ்க்கே போன் வச்சிடறா. இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியமுக்கு அவங்க வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு வந்து நம்ம வில்லியம்ஸோட பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம புருஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட டீமுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. எப்படியா இருந்தாலும் மொத்த பேரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த பைப்ல வர பிரஷரை கண்ட்ரோல் பண்ணா நம்மளும் இங்க வந்து சேஃபா கிளம்ப முடியும். அந்த பிரஷர்னால இங்க நடக்க போற பெரிய பிளாஸ்டையும் வந்துட்டு ஓரளவுக்கு குறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பேஸுக்கு கீழே ஒரு பெரிய மோட்டர் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இவங்க ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பிரஷரை குறைச்சிடலாம். ஆனா அதை ஆன் பண்றதுக்கு பவர் சப்ளை வேணும். ஆனா இவங்க கிட்ட கரண்ட் இல்ல எதுவுமே இல்ல. ஜெனரேட்டர் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே வந்துட்டு இந்த நெருப்பெல்லாம் எரியுது பாத்தீங்களா அதை தாண்டி தான் அந்த ஜெனரேட்டர் ரூம்க்கே போகணும். இவ்வளவு பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியுமே சொல்றாரு. ஆனாலுமே வந்துட்டு இதை வில்லியம்ஸ் கேட்கற மாதிரி இல்ல. நான் போயிட்டு அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம்ஸும் அவங்க கூட ஒரு சோல்ஜருமே போயிட்டு இருக்காங்க. போற வழியில பெரிய வந்து பிளாஸ்ட்லாம் வருது. அதனால ஃபயர்லாம் வந்து இவங்க ஷட்டர்லாம் பிடிச்சிக்குது. இவங்க கையிலேயே அதெல்லாம் அணைச்சிட்டு ஒரு வழியா அப்படியே அடிச்சு பிடிச்சி அந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள போயிட்டு ஆன் பண்ணாலுமே வந்துட்டு திரும்ப கரண்ட் ஆன் ஆகுது. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தானே ஜெனரேட்டர் ஆகணும். அதனால பவர் வந்து போகிறதுனால சுத்தமா ஒரு காலத்துல பவர் ஃபுல்லாமே போயிடுது. இந்த
இந்த பக்கம் ஜிம்மிக்குமே தெரியுது இனிமேட்டுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தப்பிக்கிறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஷேர்வான் பத்து ஒரு கப்பல் இருந்துச்சு பாத்தீங்களா, அங்க வந்து லைஃப் போட் எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்க வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அப்ப கப்பல்ல ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அந்த பிளாஸ்ட் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலுமே அங்கங்க பயங்கரமான அடிபட்டுருது. இவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அந்த லைஃப் போட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு ஆள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த சேரு கப்பல்ல விட்டு வரதுக்காக போயிருக்கு. இப்போ அது வந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அது வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள பிளாஸ்ட் ஏதாவது ஏற்பட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பிளாஸ்டிக் போட் மாதிரி இருக்கும். அந்த போட்ல ஜிம்மி கிம்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறிக்கிறாங்க. நம்ம வில்லியம்ஸ் ஆண்ட்ரியாவை தவிர மிச்சம் எல்லாருமே அங்க வந்து தப்பிச்சிடறாங்க. இப்போ நம்ம ஆண்ட்ரியாவும் வில்லியம்ஸும் தான் வந்துட்டு தனியா வந்து கப்பல்ல மாட்டிக்கிறாங்க. அந்த பேஸே ஃபுல்லா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணியில ஃபுல்லா நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. தண்ணியில குதிச்சாலுமே வந்துட்டு இவங்க நெருப்புல தான் குதிக்கணும். இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்காக ஒரு சில வழி கூட இல்ல. மேபி இவங்க ஹைட்டா இருந்து குதிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்னு தண்ணிக்குள்ள போயிட்டு தப்பிக்கலாம், இல்ல வந்துட்டு நெருப்பை தாண்டி ஏதாவது குதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மேல ஹைட்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. மேல ஏறிட்ட பிறகு இந்த ஆண்ட்ரியா வேற கோளாறு குடிக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு ஹைட்ல இருந்து குதிச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட நேரத்துல வந்து காமெடி பண்ணி கிரிஞ்சு பண்ணுங்குது. அதனாலே வந்துட்டு சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பத்தி பாக்குறாரு நம்ம வில்லியம்ஸுமே. ஆனாலுமே அந்த பொண்ணு கேட்கற மாதிரிலாம் தெரியல. அதனாலே வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு டக்குன்னு வந்து அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு இவருமே பின்னாடி குச்சிருவாரு. டக்குன்னு அந்த பேஸ்மே ஃபுல்லா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருது. எப்படியோ ஒரே ஒரு நூல்ல உயிர் தப்பிடுறாங்க ரெண்டு பேருமே. இங்க தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பல காயங்களோட தான் இருக்காங்க. நம்ம ஜிம்மியுமே ஒவ்வொரு பேரை கூட்டிட்டு இருப்பாரு. வெறும் 11 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபுல்லா வந்துட்டு ஏழை பசங்க. அவங்க தான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆயில் எல்லாம் வந்து பிரிச்சு எடுத்து சேர் கூட மிக்ஸ் ஆகாம ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க 11 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா அங்கே ப்ரே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜிம்மிக்கு கண்ணு போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம வில்லியம்ஸ்க்கு கை தண்டெல்லாம் அறுத்துக்கின்னு இருக்குது. அதுவும் இல்லாம ஒருத்தனுக்கு கால் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காயத்தோட சுத்திட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் மீடியாக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வைரல் ஆகிடுது ஃபுல்லா. அந்த பிளாஸ்ட்ல இருந்து மீண்டு வந்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது மைக் எடுத்து வந்து முன்னாடி நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி அந்த பிளாஸ்ட்ல என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வில்லியம்ஸுமே எதுவுமே சொல்லாம டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுவாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு கதறி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்துட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 11 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிளாஸ்ட்னால அதை இவரால் தாங்க கூட முடியல. சுத்தமா வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலையில் தான் இருக்காது. ஓடி போய் காப்பாத்தினாலுமே நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு வில்லியம்ஸோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் வந்துட்டு சமாதானம் பத்திட்டு இருப்பாங்க இவரை. அந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம வில்லியம்ஸ் இந்த கடல் பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாரு. இப்போ ஒரு ஊர்ல அவங்க குழந்தை அப்புறம் அவங்க ஒய்ஃபோட வந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதுனால வந்துட்டு வில்லியம்ஸோட போட்டோ அவங்க குழந்தைங்க போட்டோ அப்புறம் அவங்க ஒய்ஃப் போட்டோ காட்டுறாங்க. அப்புறம் வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்கிரீன் போட்டு வில்லியம்ஸ் கோர்ட்ல பேசிட்டு இருப்பாரு பாத்தீங்கன்னா, அந்த சீன் உண்மையான சீனை வந்துட்டு நமக்கு கோர்ட்ல பேசுறத வந்துட்டு இப்ப நம்ம காட்டுறாங்க. இந்த கேஸை போட்டது வந்து வில்லியம்ஸும் ஜிம்மியும் தான். இவர் தான் உண்மையான ஜிம்மி. இந்த கேஸுக்கு எவிடன்ஸ் அப்படின்றது தேவையில்ல, நாங்களே ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ரொம்பவே போராடி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா செத்தவங்க வந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த 11 பேருக்கும் நீதி கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ரொம்பவே போராடி தான் வந்துட்டு இந்த கேஸையுமே ஜெயிச்சிருப்பாங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம்ல ஆளுங்க எல்லாம் இருப்பானுங்க பாத்தீங்களா, அவனுங்க வந்துட்டு நம்ம ஜிம்மிக்கும் நம்ம வில்லியம்ஸ்க்கும் பயங்கரமான பண ஆஃபர்லாம் பண்ணிருக்கானுங்க. இவ்வளவு ட்ரில்லியன் மில்லியன் கோடிலாம் தரோம், நாங்க வந்துட்டு அந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கினீங்கன்னா இவ்வளவு காசை இவ்வளவு தரோம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட்லாம் பண்ணிருக்காங்க. ஆனாலுமே வந்துட்டு எதுக்குமே இவங்க ஒத்து போவாதனால நம்மளுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ரொம்பவே போராடி கரெக்டா ஜெயிச்சிருப்பாங்க. இந்த ஆயிலாம் லீக்கி பிளாஸ்ட் ஆனதுனால அதை சுத்தி இருந்த ஊருங்கெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு நஷ்டஈடு அப்புறம் சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸோட டெத்துக்கான நஷ்டஈடு அவங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கான நஷ்டஈடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ ஒரு போட்டோ காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் நம்ம ஆண்ட்ரியா. இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுமே அப்படிதான் அந்த பேஸ் பக்கமே வந்து தலை வச்சு படுக்க மாட்டாங்க. கடலே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த 11 பேரோட போட்டோவை காட்டுறாங்க ஒவ்வொரு பேரா போட்டு. இந்த படத்து மூலமா அவங்களுக்கு லைட்டா மரியாதையுமே கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாம இப்போ ரியல் ஃபுட்டேஜையும் காட்டுறாங்க. அந்த டீப் வாட்டர் ஹரிசான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏதோ வந்து நெருப்பு குழம்பு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி வந்து அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. அதை சுத்தி தண்ணி எல்லாம் வந்துட்டு அடிச்சிருப்பாங்க. ஆனாலுமே அது அணைஞ்சிருக்கா ஃபுல்லா டோட்டலா வந்து ஒரு 3 மாசம் ஃபுல்லா எரிஞ்சு கீழே இருக்க ஆயில் எல்லாம் காலியா இருந்ததுக்கு அப்புறம் அதுவே தான் தானே நின்று இருக்கு. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. எவ்வளவோ கார்பரேட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க, எவ்வளவு விஷயத்தை மறைச்சிருக்கானுங்க. ஆனா வந்துட்டு நம்ம வில்லியம்ஸும் ஜெம்மியும் சேர்ந்துக்கிட்டு நியாயத்துக்காக போராடி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. எனவே இந்த படமும் முடியுது. இது உண்மை கதை அப்படின்றதுனால நம்ம ரொம்பவே டச் பண்ணிடுச்சு அப்படின்ட்டே சொல்லலாம். நான் உங்கள் அர்ஜுன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. தென் இன்னொரு நல்ல படத்தோட சீக்கிரமே வந்துட்டு உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன். நமக்கு எதுவும் பிரச்சனை சுத்தி அடிக்காம இருந்தா விரைவில் உங்களை வந்து வேற ஒரு படத்துல பாக்குறேன்.